வெல்கம் டு அவர் சேனல் ஹரித் டாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 10 ஹேபிட்ஸ் தட் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது மோஸ்ட் ஆஃப் த பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பட் பரவாயில்ல, இன்னும் பார்க்காத ஆட்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து சேஞ்ச் ஆகுனீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ இதில் 10 ஹேபிட்ஸில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லியாக வேக்கப் பண்ணுறது. சன்னு ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரைஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெட்டை வந்து நீங்கள் மடித்து வைக்கணும். அதாச்சும் நீங்கள் எழுந்தோடனே சின்ன விஷயத்தில் நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக உங்கள் மைண்ட் வந்து பெரிய வின்னுக்கு வந்து ரெடி ஆகிடும், எனர்ஜி ஆகிடும். ஸோ தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாட்டர் குடிங்க. ஃபஸ்ட்டு எழுந்தோடனே வாட்டர் ஃபஸ்ட்டு குடிங்க. ஏன்னா டீடாக்ஸ் ஆகிட்டு உங்கள் பிரெயினுக்கு வந்து ஃபியூவல் தேவை, அதனால் வாட்டர் குடிங்க. ஸோ ஃபோர்த்து, எப்போவுமே எக்ஸசைஸ் நிறைய பண்ணுங்கள், ஸ்வெட் பண்ணுங்கள் நிறைய உடம்ப. அப்போ தான் நியூரான்ஸ் வந்து பிறக்கும் உங்கள் உடம்புல. ஸோ ஃபிஃப்த் என்ன இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் பண்ணி உங்கள் டேவை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அன்பிளான்டு டே வந்து எப்போவுமே ஸ்கேட்டர்டு நிறைய ஐடியாஸ் கொடுக்கும், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக அமையாது. ஸோ ரொம்ப அட் லாஸ்ட் அந்த டேவோட லாஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஸோ தட் பிளான் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணாமல் பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஸோ சிக்ஸ்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜஸ் ஆஃப் புக்ஸை வந்து ரீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், புதுசாக படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பிரெயினில் உள்ள லிமிட்டட் பிலீஃப்ஸ் வந்து உடையும். ஸோ தட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்ஸ் வந்து மாறும். ஸோ உங்கள் பெட்டர் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செவன்த் ஒன்று வந்து உங்களோட ஃபோன் டைமை ரொம்ப கம்மி பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் கம்மி பண்ணுறீங்களோ டிஜிட்டல் டைமை, உங்களோட மைண்டு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். அதாச்சும் ரொம்ப ஸ்கேட்டர்டு தாட்ஸை வந்து கொடுக்காது. லிமிட்டட் டைமை வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எயித்து வந்து ஏதாவது ஒரு புது ஸ்கில் இல்லைனா புது விஷயத்தை கற்றுக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன கற்றுட்ருக்கேன் அப்படின்னா, கன்னடா லாங்குவேஜ் கற்றுக்கிட்டுருக்கேன். டெய்லி ஒரு சின்ன சென்டென்ஸு சின்ன இது கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு பாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக. ஸோ நைன்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டைமுக்கு தூங்கிடுங்க. தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. தூங்காமல் ஒர்க் பண்ணி ப்ரொடக்டிவாக இருந்து கடைசியில் எதுக்குமே யூஸ் கிடையாது. தூக்கம் தான் எல்லாத்துக்குமே பேஸ். அதனால் உங்களோட தூக்கத்தை மட்டும் கெடுத்துக்காதீங்க. 10th ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வாழ்க்கை அமையறதுக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க சாதாரண வாழ்க்கைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் அதுவே வந்து நிறைய பேரோட கனவு வாழ்க்கையாக இருக்கும். ஸோ தட் கிராட்டிடியூடை தெரிவிங்க யூனிவர்ஸுக்கு. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.